முதல் முறை செய்கிறது முயற்சி, தோற்று போகிறோம். இரண்டாம் முறை செய்வது விடாமுயற்சி, மூன்றாம் முறை செய்வது விடாமுயற்சி, தொடர்ந்து செய்வதற்கு பெயர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொண்டு தொடர்ந்து களத்திலே நின்று நின்று இந்தியாவை யார் ஆள்வதிலே இந்த மகன் போட்டியிலே இல்லை. நான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளரும் இல்லை. சாதாரண பிள்ளைகள், ஓட்டுக்கு ₹1 கொடுக்கல, வாக்குக்கு ₹1 கொடுக்கல. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, யாரும் யாருக்கும் தெரியாது. இவர் அமைச்சர் மகன், அவருடைய மகன் முதலமைச்சர் வாரிசு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான், அது வர வச்சு இந்த சின்னத்தை எடுத்துட்டான். 8வது பெட்டி 7வது பெட்டியில இவன். ஆனா என்னைய தேடி, இந்த எளிய பிள்ளைகளை தேடி 36 லட்சம் பேர் வாக்க போட்டு 3வது வரை கட்சியாக்கி அங்கீகாரம், ரிஜிஸ்டர், நாட் ரிஜிஸ்டர் பார்ட்டி, ரெகக்னைஸ் பார்ட்டி ஆகினா. பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதே ஆகினா. அது எப்படி? இழந்து விட்ட மக்கள், அரசியல் அதிகாரத்தை இழந்து விட்ட மக்கள், அதிகாரமற்ற அவன் நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிற மக்கள், அவனுக்குத்தான் உரிமையை கேட்டு போராடுகிற மக்களின் உணர்வும் வழியும் தெரியும். அதனால்தான் உங்கள் மகன் உங்களுக்காக காலையில் இருந்து இதே இந்த மாநாட்டிற்காக ஒரு நாளை ஒதுக்கி ஒவ்வொரு மணித்துளியும் எனக்கு உயிர் துளி தேர்தல் நேரத்தில் உங்களுக்காக வந்தேன் என்றால், இழந்தவனுக்குத்தான் இழப்பின் அருமை தெரியும், வழி அடிபட்டவனுக்குத்தான் வழி தெரியும். அப்ப